ஸோ பிக் பாஸை பற்றி நேற்று முத்துக்குமரனுக்கு ஒரு விதமான ரோஸ்ட் நடந்தது. அதில் குறிப்பாக ஜாக்லினும் மஞ்சுரியும் மாற்றி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சோஷியல் மீடியாலாம் பரவிட்டு இருக்கு. சரி, அந்த வீடியோவை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நேற்று ஒரு செஷன் நடக்கும். பவித்ரா முத்துக்குமரன் கிட்ட இருந்து அந்த ஃபோட்டோ பறிச்சது சரியா தவறா, எப்ப பறிச்சாங்க அப்படின்ற கேள்வி வருதுல. அங்க முத்துக்குமரனே கரெக்டா உண்மைதானே பேசினார். மக்களே, முத்துக்குமரன் உண்மைதான் பேசினார், அதை நம்ம நம்பிடணும். ஓகே, அந்த இடத்துல முத்துவே வந்து நான் விழுந்தப்பதான் சார் எடுத்தாங்கன்னு அவரே மாத்தி தான் பேசுவார். ஓகே, ஸ்டார்டிங்லேயே அந்த வீடியோ போட்டு வைரல் பண்ணுறாங்கல்ல, வீடியோ போட்டு வைரல் பண்ணுற சில நபர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த இடத்துல ஜாக்லின் மட்டும் மாற்றி பேசலை, இன்க்ளூடிங் முத்துக்குமரனும் மாற்றி தான் பேசியிருக்காருன்றது எடுத்துக்காட்டு. நீங்கள் எபிசோடை திரும்ப போய் செக் பண்ணிட்டு அதுலேயே ஒரு முரண்பாடாக பேசி மாட்டிக்கொண்ட தருணங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். நீங்கள் பேசணும்னு எடுத்து ஒரு வீடியோ எடுத்து பேசினா அப்படி, ஐ மீன் மாற்றி பேசலைன்னு அதுக்குன்னு சொல்ல வரல, அவங்களும் மாற்றி பேசியிருக்காங்க. கூட முத்துக்குமரனையும் சேர்த்து பேசினா நியாயமாக இருக்கும்ன்றது தான் எனக்கு படுது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி வரும்போது என்ன சொல்றாரு முத்துக்குமரன்? கேள்வி வரும்போது, சார் அவங்க விழும்போது நான் சொல்லிட்டேன் சார், ஓல்டுன்னு நான் நிறுத்துன்னு சொல்லிட்டேன், அப்பதான் எடுத்தாங்கன்றதை சொல்றாரு. அதுவே பொய், அதுவே அதுக்கப்புறம் தான் நடந்தது. முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் ஃபவுல் கேம் விளையாடினாங்களே, வெளியே போனாங்களா ரெண்டு பேர், கோட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் ஓல்டு நிறுத்துங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல. திரும்ப போய் நீ எபிசோட பார்த்துட்டு வாங்க, அந்த இடத்துல பயன்படுத்தல. நம்பர் 1 பயன்படுத்தவே இல்லை. அந்த டைம்ல தான் ஒரு பக்கம் வந்து யார் எடுத்தது, பவித்ரா எடுத்தாங்க. இது எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஜாக்லின் வந்து முத்து பின்னாடி பவித்ரா கவனம் அப்படின்ற வார்த்தையை ஜாக்லின் பயன்படுத்தியிருப்பாங்க. இது எடுத்த உடனே முத்துக்குமரன் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். முதல்ல தெளிவா சொல்றேன், நேற்று ஜாக்லின் சொன்னாங்க இல்லையா, இது விஜய் சேதுபதி கிட்ட, சார் முத்து சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, ஓல்டு கில்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது கிடையாது. ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. முத்து சொல்றதுக்கு முன்னாடியே ஜாக்லின் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து ஃபவுல் உள்ள வாங்கன்னு பேசிட்டு இருக்கும் போதே எடுத்திருப்பாங்க. ஆனா முத்து ஓல்டுன்னு சொல்ல, ஜாக்லினும் மஞ்சுரியும் தான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்க, முத்து சொல்லி தெரியும் அப்படின்றது ஜாக்லினோட தப்பு. எப்படி முத்து சொல்லி தான் தெரியும் அப்படின்றது ஜாக்லினோட தப்பு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அந்த இது ஜாக்லினுமே சொல்லியிருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் விழுந்தப்ப அங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னும் போது விஜய் சேதுபதியும் தெளிவா கிளாரிஃபை, அவங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க விழுந்தாங்க கிளாரிஃபை ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல ஜாக்லினும் தப்பு, மஞ்சுரியும் தப்பு. ஓகே, இன்னொரு பக்கம் நான் ஓல்டு சொன்னேன் சார், அதுக்கப்புறம் தான் எடுத்தேன், ஓல்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எடுத்தாங்க அப்படின்னு மாதிரி சொன்னும்போது பவித்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுவாங்க. எப்படி சார், ஓல்டு சொல்லவே இல்லை சார், அவர் அங்கே பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தா நான் எடுத்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முத்துக்குமரன் ஓல்டு சொன்னேன்னு சொல்லுவார், முத்துக்குமரனும் ஓல்டுன்னு சொல்லலை. அந்த இடத்துல சொல்லியிருந்தாவது நியாயமா இருக்கும், அது சொல்லவே இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. இப்போ ஜாக்லினும் அங்கே மாற்றி தான் பேசியிருக்காங்க, முத்துக்குமரனும் மாற்றி தான் பேசியிருக்கு. ஓல்டு சொன்னார், சொல்லலை நான் சொல்லலை, ஆனால் அது எப்போ சொன்னார்னா, ஒரு பக்கம் இங்கே டிபேட் பண்ணி பவித்ரா கிட்ட டிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது ரயானும் இவங்கெல்லாம் இது ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது ரேரா அருண் மற்றும் விஜய் விஷால் போய் விழுவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஓல்டு செக்மெண்ட் நிறுத்துன்னு வருமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி நிறுத்து ஓல்டு எந்த விதமான வார்த்தைகளும் வராத ஐயா அப்படின்றது தான் நடந்த உண்மைகள். ஓகே, இதுல நேத்து எல்லாருமே மழுப்பி இது பண்ணி 3 பேருமே பேசியிருக்காங்க. அது குறிப்பிட்ட நபர்களை மட்டும் சொல்லுவது, அதர்ஸை சொல்லாம போது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குன்றது தான் நான் பாக்குறேனே தவிர்த்து அதுல 2 போட்டோ அப்படி அந்த கணக்குல அந்த ரூல் படி பாத்தீங்கன்னா நிறுத்துனே சொல்லல. அப்ப பவித்ரா எடுத்தது ஃபேர் தானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே போகும்போது அவங்க 2வது பாயிண்ட்லயுமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வெளியே போகும்போது கோட்டை விட்டு வெளியே போகும்போது ஆல்ரெடி எதுவுமே அப்ப கேட்கல. இப்போ வந்து இது சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்ன்ற மாதிரி பவித்ரா சொன்ன 2 பாயிண்ட்டுமே நியாயமா இருக்கு. அந்த கணக்கில் படி முத்துக்குமரன் வெளியேறி இருக்க வேண்டும் அப்படின்றது தான் கூற்று. அது கரெக்டா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணார், அட்ரஸ் பண்ணாமலாம் இல்லை. ஓகே, அந்த இடத்துல டோட்டல் கொலாப்ஸ் ஆனது ஜாக்லின், மஞ்சுரி, முத்துக்குமரன் அப்படின்றது தான் பாயிண்டே தவிர்த்து இதுல குறிப்பிட்ட நபரை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு ஒருத்தர் அவர் அப்படியே வந்து அவர் பண்ணதை அப்படியே எஸ்கேப் ஆகிறது தப்பு. ஏன்னா கான்ட்ரடிக்ஷன் யார் பண்ணாலும் கான்ட்ரடிக்ஷனுங்க, அது ஒருத்தர் பண்ணாலும் இல்லை. கான்ட்ரடிக்ஷன் ஜாக்லின் பண்ணாலும் கான்ட்ரடிக்ஷன் தான், முத்துக்குமரன் பண்ணாலும் கான்ட்ரடிக்ஷன் தான். மாத்தி பேசினா 2 பேரும் மாத்தி பேசின கிரைட்டீரியால தான் வராங்க. முத்துவே கீப்பா சார் ஓல்டு சொன்ன பிறகு தான் சார் எடுத்தேன், ஓல்டு சொன்ன பிறகு தான் எடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லுங்க. அவரே போயிட்டு திரும்ப
வீடியோ ட்ரெண்ட் பண்ற நண்பர்களே கூட சேர்த்து இந்த வீடியோவும் சேர்த்து ட்ரெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இதுவா இருக்கும். நீங்க டார்கெட் பண்ணணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்றீங்க, ஆனா அவரும் பண்ணியிருக்காருன்றதை பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றத முடிக்கிறேன். பட் எனிவே இதெல்லாம் வந்து ஒரு பாடம் தான். இதெல்லாம் வந்து அவருக்கு பாசிட்டிவா தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பாடமா தான் பார்க்கணும். இதன் மூலியமா வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்றதா அது பிக் பாஸோட ரூல் படி இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கிரைட்டீரியா பொறுத்தவரையும் இது அவருக்கு முழுக்க முழுக்க நல்லதா போய் சேரும் தான் நான் நினைக்கிறேன். அதோட வீடியோ முடிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து அப்டேட்ல சந்திப்போம். பாய் கைஸ்.